டோட்டல் அக்யூரேட் பேட்டில் சிமுலேட்டர் பேட்டில் கேம்னு சொன்னதும் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. இது வேற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் எப்படி நம்ம முன்னோர்கள்லாம் சண்டை போட்டு எதிரி நாட்டை அடித்து ஓட விட்டாங்களோ அது மாதிரி இருக்கும் இந்த கேம். அப்போனா நீ தான் ராஜாவா ப்ரோ இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு 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 தப்பு. இதில் நம்ம ராஜா கிடையாது. ராஜாவை உருவாக்க போகிறதே நம்ம தான். யார் அவரு? புறாவுக்கு பெல் அடிச்சவராச்சா? இந்த கேம்ல நம்ம படையை நம்மளே உருவாக்கிக்கலாம். ஆயுத படை வேணுமா வச்சுக்கலாம், அம்பு படம் வேணுமா வச்சுக்கலாம். ஆனால் இதில் தான் பிரச்சனையே இருக்குது. நமக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்துருவாங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஸ்குவாடை நம்ம உருவாக்கணும். இதில் கோட்டுக்கு இந்த பக்கம் நம்ம படம் இருக்கும், கோட்டுக்கு அந்த பக்கம் எதிரி நாட்டு படம் இருக்கும். ஆனால் அந்த பக்கம் ஒரு ஈக்காக்கா கூட காணாம அங்கே போருங்க. ஒரு மரத்துக்கு மேலேயும் நிற்கிறானுங்க. யார் அவனுங்களாம்? காட்டுவாசியா? இவ்வளோ பேர் நிற்கிறானுங்க. சிங்கள அடிக்க காட்டு யானைகளை மட்டும்தான் முடியும். நமது யானையும் யானை படைகளும் தயாராக இருக்கிறார்கள். காட்டுவாசிகளை அடித்து நொறுக்க ஆரம்பிப்போம். போரே வெற்றி நம்ம வந்தது மட்டும் இல்லை, அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்கே ஒரு 50 போய்கிட்டு இருக்கு. அது நம்ம ப்ரொடக்ட் பண்ணிடுவானுங்கன்னு நினைச்சா அவனுங்க மேலேயே குத்திருச்சு.